வணக்கம் மக்களே! இது உங்க ஆர்கே தமிழன். நான் உங்க ஆர்கே. போன எபிசோட்ல நம்ம பார்த்திருப்போம். அவங்க 2 பேரும் வந்து அந்த இடத்துல பில்டிங்லேருந்து கீழ விழுக போயிருப்பாங்க. சரி அடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் இது மாரி வீடியோஸ் வந்து டெய்லி வர ஆரம்பிக்கும். இந்த எபிசோடோட ஸ்டார்ட்டிங்லேயே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேரும் கீழ விழுகுறப்ப நம்ம ஹீரோ ஓடி போய் அவங்க 2 பேத்தோட கைய பிடிச்சு தடுத்து நிறுத்திருப்பாரு. தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாம அவங்க 2 பேத்தையும் ஃபுல் பவர வச்சு மேல இழுத்து தூக்கி போட்டுருப்பாரு. தூக்கி போட்ட உடனே அவ எங்கேயோ விழுவான்னு பார்த்தா அவ நம்ம ஹீரோ மேலேயே விழுந்துருவா. நம்ம ஹீரோவும் ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க் ஆயிடுவாப்ல. ஆனா அதே சமயத்துல தான் அந்த ஸ்டாஃப் பொண்ணு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வருவா. இத பார்த்த உடனே நம்ம ஹீரோவ பத்தி எல்லாரும் வந்து ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவர் கையில ஒரு நீடில் எடுத்து அதை வச்சு அந்த பொண்ணோட அக்கு பாயிண்ட்ல குத்தி அந்த பொண்ணு ஒரு நிமிஷம் மயக்கம் போட வைப்பாப்ல. அப்பதான் மிஸ் ஜிங்குன்றவங்களே ஒரு நிமிஷம் கவனிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் வந்து அவங்க நம்ம ஹீரோ மேல தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நீ ஏன் எனக்கு கீழே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தட்ட ஆரம்பிச்சாங்க. எனது நான் உனக்கு கீழே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் அப்படியே ஜர்க்கானது மட்டும் இல்லாமல் சாரி சாரி அப்படின்றப்பாரு. சரி விடுங்க விடுங்க எல்லாமே நல்லா தான் முடிஞ்சுல. ஆமா நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க மிஸ்டர் குவின், நீங்க எப்படி இதை கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல, இந்த இடத்துல ஏதோ சரியில்லாம இருக்கு, அவளை பார்க்குறப்பவே எனக்கு வந்து ஏதோ சரியில்லைன்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. எனக்கு சம்திங் ராங்கா, என்ன சரியில்லை அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் கேட்பாங்க. அவங்க மட்டும் இல்லை, உங்களோட ஹோட்டல் மொத்தமே ஏதோ வந்து ஒரு டார்க் எனர்ஜி மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஏதோ சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல நம்ம ஹீரோ. என்னது என் ஹோட்டலை பற்றி தப்பு தப்பாக பேசாத முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் ஜிங்கும் சொல்லுவாங்க. சரி சரி நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், உன் ஹோட்டலை பார்க்கறது கொஞ்சம் கஸ்டான மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. என்னது கஸ்டா, என்ன நீ சொல்லிட்டு இருக்க, என் ஹோட்டலை பற்றி ஏன் இப்படி தப்பு தப்பாக ரூமர்லாம் கிளப்புற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மிஸ் ஜிங்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தான் அந்த இடத்துல மிஸ்டர் ஜிங் வந்து சொல்லுவாப்ல, இந்த இடத்துல வந்து ஈவில் எனர்ஜி இருக்குன்னா நம்ம இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே மிஸ்டர் குயின் அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ்டர் ஜிங்கும் சொல்லுவாப்ல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல வந்து மிஸ் ஜிங் வந்துட்டு அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற பொண்ணு அந்த இடத்துல மயங்கி விழுந்திருப்பா பார்த்தீங்களா, அவளை காப்பாற்றணும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்க பொண்ணு பக்கத்தில் மிஸ் ஜிங் வந்து ஓடுவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என் சிஸ்டருக்கு அவங்க மேலே அக்கறை அதிகம், ஆனால் வெளியே காமிச்சிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜிங்கும் சொல்லியிருப்பார். இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு தலையை மட்டும் ஆடிட்டு இருப்பார். சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டு இருப்பாங்க. வெளியே வரப்போ தான் நம்ம ஹீரோ பார்த்துட்டு சைலண்டாக அந்த இடத்துல இந்த பூந்தொட்டியில் வந்துட்டு ஒரு ஜேட் கோவலை மாதிரி ஒன்று வந்து போட்டுருவாப்ல. அதை போட்டு முடிச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அந்த ஜேட் கோயிலில் வந்து நம்ம ஹீரோவோட மேஜிக் பவர் வந்து அந்த இடத்துல வந்து இன்ஃபியூஸ் பண்ணி போட்டு போயிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாம் போதும் கொஞ்ச நேரம் அப்படியே போக ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு சில மணி நேரம் கழிச்சு தான் மிஸ்டர் ஜிங் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பர்ட் வந்து கூட்டு வராப்ல. அப்போ தான் அவர்கிட்ட சொல்லிட்டு வராரு, மாஸ்டர் சாங் இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க, இதை நீங்கள் தான் பார்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லிருப்பாங்க. நான் இந்த ஃபீல்டில் தான் பெரிய எக்ஸ்பர்ட், இந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம்னா அதை நானே பார்த்துருவேன், உங்கள் ஹோட்டலில் வந்து நான் சரி பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பான். அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹோட்டலை அவன் தெளிவாக பார்க்குறப்ப தான் தெரியுது அந்த ஹோட்டல் மொத்தமே ஒரு டார்க் ரெட் ஆராவில் தான் மூழ்கி இருக்கும். இதை பார்த்தோன்னே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருவோம். இது இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய ஃபார்மேஷனாக இருக்குது, இதை சாதாரண ஆளால் போட்டிருக்கவே முடியாது, இந்த மொத்த சிட்டிலுமே இது வெறும் ஒரு 2 பேர்த்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து பிரேக்கே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்ட உடனே இதை யார் பிரேக் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு எல்லாருமே வந்து உள்ளே போக ஆரம்பிப்பாங்க. அதே டைமில் தான் வந்து மிஸ் ஜிங்கும் வந்து அந்த இடத்துல ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு எல்லாமே சரியாயிடுச்சா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த இடத்துல அவங்க அப்பா வருவாங்க. அப்பா வந்தோடனே என்னப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மிஸ் ஜிங் கேட்பாங்க. அப்போ தான் அவங்களும் சொல்லுவாங்க, உங்கள் ஹோட்டலில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னாங்க, அதனால தான் வந்து நான் மாஸ்டர் சேங்கை வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல மிஸ்டர் ஜங் சொல்லுவாப்ல. மிஸ்டர் சேங் சொன்னதுக்கப்புறமே அந்த இடத்துல மிஸ்டர் சேங் வந்து அந்த இடத்துல இருக்க ஒரு பூஞ்செடியில் வந்து அந்த இடத்துல ஒரு கோவிலை வந்து இருக்கிறத பார்த்துருவாப்ல. அவர் பார்த்த வாட்டி இந்த கோவிலை இங்கே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாப்ல. அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறப்ப தான் சொல்லுவாப்ல, இது முதல்ல இங்கே எப்படி வந்துச்சு, இந்த கோவிலை இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அவர் சொல்லிட்டு இருப்பாப்ல. இதை சொல்லிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, இதுக்கு முன்னாடி வந்து மிஸ்டர் ஜெங்கோட வந்து இன்னொருத்தர் வந்திருந்தாரு, அவர் வந்தவர் தான் அங்கே போட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னது அவன் போட்டு போனானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஸ் ஜெங்கை வந்து ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நடத்திட்டு இருக்கிறப்ப தான் அந்த இடத்துல மிஸ்டர் ஜாங் வந்து சொல்லுவார்ல, இதை மட்டும் இங்கே போட்டுட்டு போயிடலன்னா இந்நேரத்துக்கு நீங்கள் எல்லாருமே வந்து செத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாப்ல. ஏய் நீ இங்கே வரும்போதே தெரிஞ்சு போச்சுடா, நீ ஒரு போலியான ஆளுன்னு, எங்கள் அப்பா மட்டும் நீங்கள் கூட்டு வரலன்னா நேரத்துக்கு உனக்கு துரத்தி அடிச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்திருப்பா. அப்போ தான் வந்துட்டு மிஸ்டர் ஜெங் வந்து அவர்கிட்ட கேட்பாப்ல, மாஸ்டர் இதுதான் உண்மையிலுமே இங்கே இருக்கிறவங்களாம் காப்பாத்துச்சா அப்படின்ற மாதிரி. ஆமாம், இவரால் மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கிற ஃபார்மேஷனை உடைக்க முடியும், மற்ற 2 பேர்த்த உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது, முதல்ல இவரை இங்கே கண்டுபிடிங்க, இவர் மட்டும் இல்லைன்னா என்னத்துக்கு நீங்கள் செத்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி மாஸ்டர் ஜாங் அந்த இடத்துல சொல்லிட்டு இருப்பார். இந்த ஃபார்மேஷனை வந்து இவர் தான் இவ்வளோ நேரம் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்காருன்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பேன். ஆமாம் அவர் எங்கே, அவரை கூப்பிடு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மிஸ் ஜிங் கிட்ட வந்து அவளோட அப்பா சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ தான் வந்துட்டு அவளும் சொல்லுவாள், அண்ணன் வந்து அவனை கூப்பிட்டு போயிட்டான் அப்படின்பா. அப்படின்னா அவனுக்கு கால் பண்ணி இப்பயே வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் ஜெங்கும் சொல்லுவாப்ல. இதை சொன்ன உடனே அவளும் கால் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லுவாங்க. என்னாச்சு, எதுக்காக என்ன இவ்வளோ வேகமாக கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மிஸ்டர் ஜிங்கும் வந்து கேட்பாப்ல. இதை கேட்ட உடனே அந்த இடத்துல இருக்கிற வந்து அவங்க அப்பா சொல்லுவாப்ல, இந்த மிஸ்டர் சாங் சொன்னார், மிஸ்டர் குயின் கிட்ட அவர் ஏதோ பேசணுமா, அவர் வந்து ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மிஸ்டர் சாங் வந்துட்டு, இந்த ஈவில் எனர்ஜி வந்து நீ தான் இந்த இடத்துல வந்து ஃபுல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணி வச்சிருக்க, எப்படி உன்னால் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாப்ல. அதுவும் நீ பெருசாக எதுவும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட் இந்த கோவிலை இந்த ஜேட் ஃபார்மை வச்சு ஒரு இது பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. இதை சொன்ன உடனே ஆமாம் நான் இதை வச்சு தான் பண்ணேன், அந்த இடத்துல வந்து ஒரு வீக் ஸ்பாட் இருந்துச்சு, அதனால இந்த ஜேட் கார்டை வச்சு அந்த இடத்துல நான் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி நம்ம
ஹீரோ சொல்லுவார், என்னது ஜேட்காரா, என்ன இதில் ராங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜிங்கும் கேட்பாப்ல. அப்போ தான் ஒன்றும் ராங்கல்ல, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய யங் ஹீரோவாக இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இந்த ஜெனரேஷனில் வந்து இதை வந்து இன்னும் ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான்றதே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ தான் அந்த இடத்துல மாஸ்டர் ஜிங்கும் கேட்பாப்ல, அப்படின்னா இனிமேல் இந்த இடத்துல எதுவும் பிரச்சனை வராது தானே, நீங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் ஒன்றும் சால்வ் ஆகலை, இதை நான் சால்வ் பண்ணணும்னா இந்த ஃபார்மேஷன் நான் பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். ஆனால் அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து சரியான இடம் இல்லை, இதுக்கு நான் இருக்கிறதுல வீக்கான பாயிண்ட்டை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த இடத்துல இருக்கிற மொட்டை மாடிக்கு வருவாங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து உங்ககிட்ட ஏதாவது காயின்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்ககிட்ட மாஸ்டர் ஜங் கிட்ட கேட்பான். இதை கேட்ட உடனே அந்த மாஸ்டர் ஜங்கும் இந்த யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் இந்த காயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்பான் நம்ம ஹீரோட்ட. நம்ம ஹீரோவும் அதில் வந்து அவரோட ஆராவை இன்ஃபியூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து பரவ விடுவாப்பில். பரவ விடுறப்ப அந்த இடத்துல இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். வெளியே வரதப்போ தான் நம்ம ஹீரோவும் அதை சுற்றி எல்லாத்தையும் ஒரு ஃபார்மேஷன் வந்து கண்டுபிடிப்பாப்பில். நம்ம ஹீரோ அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷனை கண்டுபிடிக்க அதோட ஈவில் ஸ்பிரிட்ஸோட அளவும் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோவும் கடைசியாக அவரோட பவரை யூஸ் பண்ணி அந்த இடத்துல கத்தியை வந்து அந்த வீக் ஃபார்மேஷன்லேயே வச்சு இறக்குவாப்பில். இறக்குறப்ப தான் அந்த இடத்துல ஃபார்மேஷன் இருக்கிறதே மற்றவங்களுக்குலாம் தெரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் அந்த இடத்துல அந்த ஃபார்மேஷன் உடையுது. இப்போ தான் நம்ம ஹீரோ சொல்ல இதோட இது எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. இனிமேல் யாரும் இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண மாட்டாங்க, அந்த ஜம்ப் ட்ரை பண்ண பொண்ணு இன்னத்துக்கு சரியாயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தியை வந்து அந்த உரைக்குள்ளே போடுறாப்புல. போட்டு முடிச்ச உடனே யங்மேன் நீ பெரிய ஆளு தான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜாங்கும் சொல்லிட்டு இருப்பாப்புல. அப்போ தான் நல்ல வேலை உங்களை நான் மீட் பண்ணேன், இல்லைன்னா இந்த இடத்துல இது பிரச்சனை நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் ஜாங்கும் சொல்லிட்டு இருப்பாப்புல. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, என் பொண்ணு ஏதாவது வந்து சொல்லியிருந்தானா அதை பெருசாக மனசில் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜிங்குன்னு சொல்லிட்டு இருப்பாப்புல. இதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே அப்படி ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிருப்பாப்புல. இதெல்லாம் நடக்க அடுத்த பிளேஸ்லேயே நம்ம ஹீரோவை வந்து மிஸ்டர் ஜிங் வந்து மிங் பேலஸ் அப்படின்ற ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகிறார். இந்த இடம் நல்ல இடம் தான், வாங்க இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்காக அந்த இடத்துல ஹோட்டலில் கேட்குறாரு. ஆனால் அந்த மேனேஜர் வந்து மிஸ்டர் ஜிங் இந்த இடத்துல எல்லா ரூமுமே புக் ஆயிடுச்சு, இந்த மிங் பேலஸ் இன்றைக்கி ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. இதை கேட்டவுடனே ஏன் ரூமெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சா, நான் என் கண்ணு முன்னாடி ஒரு ரூமை பார்க்குறேனே அந்த இடத்துல தான் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. இந்த இடத்துல ரூமுன்னு சொல்கிறது வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் ஒரு டேபிள்ஸை தான் வந்து இந்த ரூமுன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தோன்னே இந்த ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி மேனேஜரும் சொல்லுவாங்க. அந்த கஸ்டமர் நாங்களால் எதுவும் பேசவும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்புல. யோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் காதை குடஞ்சிக்கிட்டே வந்துட்டு இருப்பான். யங் மிஸ்டர் ஜிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வருவான். இதை கேட்டவுடனே மிஸ்டர் ஜிங்கும் சொல்லுவாப்புல, நான் தான் யாரோ ஒருத்தன் வந்து ஒரு லூசு பையன் வந்து இந்த இடத்துல வந்து எல்லா டேபிளையும் வந்து ஒருத்தன் சாப்பிட்றதுக்கோசரம் புக் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன், ஆனால் அது நீங்கள் தான் தெரியாமல் போச்சு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லுவான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு நிமிஷம் அப்படியே முறைச்சி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் வந்து மிஸ்டர் ஜோன்றவனும் சொல்லுவான், முன்ன மாதிரி இல்லாமல் எங்கள் ஃபேமிலி இந்த கேபிட்டலில் பெரிய ஆளுங்க, எங்களை யாரும் பகச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம் போன வருஷம் தானே உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு அடித்து அனுப்பிவிட்டேன், மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி மிஸ் ஜிங்கும் கேட்பான். எனது மிஸ் ஜிங் வந்து அந்த அவனை அடித்து அனுப்பியிருந்தாரா, அப்போ இவரை பார்க்குறப்ப அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒன்று தெரியலையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ தான் வந்துட்டு அது போன வருஷம்டா, நான் இன்னும் அதே மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சு மிஸ்டர் ஜிங்கை அடிக்க பார்ப்பான். மிஸ்டர் ஜிங் அவனோட கையை வச்சு தடுப்பாப்புல. ஆனால் அந்த ஃபோர்ஸால் வந்து அவர் கிட்டத்தட்ட வந்து 5 அடி பின்னாடி தள்ளி போயிருப்பாப்புல. அப்போ தான் மிஸ்டர் ஜிங்கோட கை மொத்தமாக சிவந்திருக்கும். இவன் எப்படா ஒரு வருஷத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருப்பார். அதே சமயத்தில் தான் அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணிட்டு இப்போ பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஜிங்கு வந்து அவனை அடிக்க வருவாப்புல. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அந்த ஜோன்ரோ வந்து அதுலேருந்து எஸ்கேப் ஆயிடுவான். எஸ்கேப் ஆகி அடுத்த அடிக்க வருவான். அடித்த அடியில் அந்த இடத்துல ஃபுல்லாமே பிளட்டாக தான் இருக்கும். பிளட்டாக இருக்கிறது என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப தான் தெரியுது, அந்த இடத்துல மிஸ்டர் ஜிங் அடி வாங்கி இருக்க மாட்டார். ஆனால் அந்த ஜோன்றவ தான் அடி வாங்கி அந்த இடத்துல டேபிள் மேலே விழுந்து ஒட்டஞ்சு கிடந்திருப்பான். இதை பார்த்தோன்னே மிஸ்டர் ஜிங்கு ஒரு நிமிஷம் என்னடா நடக்குதுன்னு ஷாக் ஆகிட்டு அப்படியே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்குறப்ப தான் நம்ம ஹீரோ உடம்பு ஃபுல்லாக ஆரோட அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ தான் அவனை அடிச்சிருக்கான்றதே அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.